நாளைய கொஞ்சம் கார் பார்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டது. அதுக்காக இப்போ இங்கே வாங்கலாமண்டு அதில் ஒரு பொடியன் வரைக சொன்னவன். அப்போ இங்கே போய் கேட்டு பாருங்க, அவர் தைச்சா நீண்ட தருவார், அவர் நீண்ட காலமாக இது சம்மந்தமாக செய்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னாங்க. இப்போ சரி என்று சொல்லி போட்டு ஒரு வந்தார், சந்தித்தது நல்லதாக போச்சு. இந்த கார் பார்ட்ஸுகளை என்ன மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க? பார்ட்ஸ் வந்து அதாவது பாடி ஆகும், என்ஜின் ஆகும், மோட்டர் செப்பரேட் ஆகும், எல்லாம் எல்லாத்தையும் ஒவ்வொரு பார்ட்ஸ் கேட்டாலும் அந்தந்த பார்ட்ஸை கொடுக்கக்கூடிய. அப்போ அப்படி இருக்கிறதுக்காக உங்களுக்கு நிறைய பார்ட்ஸ்கள் இருக்கணுமே, அதை என்ன இருக்கு? பார்ட்ஸுங்கிறது இந்த இதுக்கெல்லாம் ஒரே பார்ட்ஸாக இருந்தது. இப்போ போர்லாம் கட்டி சாமான் காய்ச்சிருக்கு. நல்ல ஸ்டோர் இருக்காங்க, அந்த ஸ்டோருக்கு போட்டுட்டீங்க. ஸ்டோருக்கு போட்டு சரி சரி, ஸ்டோருக்கு காரணம் நிற்குது. அப்போ தேவையான பார்ட்ஸ் தேவையான கொடுப்பீங்க, நல்ல விஷயம் அது. அப்போ இது எவ்வளோ காலமாக செய்து கொண்டு வாரீங்க? இது வந்து எங்கள் அப்பா செய்தார். அப்பா இந்த அப்பா செய்து தான் செய்து இந்த அண்ணன் சின்ன 2 பிரதமாக இருக்கலாம், 2 பேரும் போயிருந்தோம். நான் தான் கடைசியாக ஒரு ஆம்பளை போயிடும். அப்போ இந்த காரில் ஒரு குடும்பம் போகலாமே, ஒரு சின்ன ஒரு குடும்பத்தை காணும், ஒரு சின்ன 2 பிள்ளைகள் தான் கம்ப்ளீட்டாக படியாக போகலாம். இந்த பார்ட்ஸ் நீங்கள் விற்கிறீங்களோ, பார்ட்ஸை விற்கிறதோட இந்த கார் ஓடுற இதுகளும் நீங்க தெரிஞ்சு வச்சு கொள்றீங்களோ, போடுவீங்களோ? கிட்டத்தட்ட எவ்வளவு காலம் இந்த கார் எடுத்து? இந்த கார் இந்த கார் எடுத்தது உங்கள்கிட்ட வந்து இவ்வளவு காலம் வந்து குறைஞ்ச ஒரு 5-6 வருஷம் தான். 5-6 வருஷம் தான். நான் நினைச்ச கூடிய காலம் கூடிய காலம் இருந்தது. அதுங்களை அது பழைய கார் நாங்கள் பாவிச்சாங்க. அப்போ நான் இடம்பெயர்ந்து கொடுத்த கார் ஒஸ்டின் 12 பவுண்டு ஒஸ்டின் கம்பெனி கார். ஒஸ்டின் கேம்பிரிட்ஜ் ஒன்று வந்து கேம்பிரிட்ஜ் கரினா ஆக்ஸ்ஃபோர்ட். அது ஒஸ்டின் 10 ஒஸ்டின் 10 ஒஸ்டின் 8 பல வகையிலும் வந்திருக்கேன். ஆனால் அது கொஞ்சம் பெரிய காரா இருக்குமே, நானும் கண்டிருக்கேன். ரொம்ப பெரிய கார். இப்போ இந்த கார் வந்து இப்போ இங்கிலாண்டில் நிற்குது, ஸ்டோரில் நிற்குது. சரி சரி, அதுவும் இல்லை, மை டாக்டர் ஆல்சோ இங்கிலாந்து. மகள் அங்கே இருக்கிறபடியே அங்கே நிற்குது. அவள் பார்த்தா ஒரு கார் வச்சுக்கிறான். அவ புதுசாக எது புது கார் எடுத்துருக்கணுமா இல்லை புது கார் வச்சுக்கணும். எந்த கார் வந்து ஸ்டோர் கவர்மெண்ட் ஸ்டோரில் நிற்குது. நீங்கள் ஆரம்பத்தில் படிக்கிற காலம் ஒன்று இருந்திருக்குன்னு தானே? இப்போ நாங்களும் சின்ன வயதுலேருந்து படித்து வந்தாங்க. படிக்கிற காலத்தில் உங்களுக்கு இப்படியான கார்களை ஓட வேணும் அல்லது இப்படியான ஒன்றை செய்ய வேண்டிய ஒரு ஏதாவது யோசனை வந்ததோ? அப்போ இருந்தது. படிப்பு முடிச்சு போட்டு தான் நான் இப்போ எனக்கு இதை விட வெளியில டவுனில் பிஸ்னஸ், கார் டீலிங் தான், டிராக்டர் மோட்டர் பைக் சாமான் தான். நல்ல விஷயம், நல்ல விஷயம். அப்போ நாங்கள் அப்படியே அந்த காரில் ஓடிட்டுதாங்க. அப்போ ஒரு வழியாக நாங்கள் பாட்டியே எல்லாம் கொண்டு வரணும் வரோம். பாடசாலை படிச்சு கொண்டிருக்கீங்கன்னு வச்சுக்கொள்ளுமே. படித்து முடிச்ச பிறகு உங்களுக்கு பின்னேரம் ஒரு 2 மணிக்கு விடும் பள்ளிக்கூடம் விட்ட உடனே நீங்கள் இந்த முயற்சியில் இறங்கினீங்களா அல்லது வேறு பக்கங்களில் விளையாட்டுலேருந்து பேருந்து? அதாவது ஸ்கூல் முடிச்சு வந்து அந்த நேரம் விளையாட்டு இறங்கும். நம்ம வந்து சன்னாசவங்ககிட்ட போய் விளையாடுறாங்க. ஒரு டெய்லி ஒரு நாள் போய் விளையாடுறோம். என்ன விளையாடுவீங்க? பந்தடிக்க, ஃபுட்பால், நல்ல விஷயமா. அப்போ செய்தாங்க. இப்போ உண்மையிலே அந்த இப்போதைய பாருங்க, இப்போதைய பிள்ளைகள் எல்லாம் அந்த விளையாட்டில் கவனம் செலுத்துறே இல்லை, சும்மா ஃபோனோடையும் அப்படியே தான் இருக்கிறது. அப்போ உங்களோட காலங்களில் இந்த நாங்கள் விளையாட்டில் கவனம் செலுத்தினபடியால் இந்த உடல்நிலை இப்பவும் ஒரு நடந்து போகக்கூடிய இருக்கின்றத நான் அதை அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு இப்போ பிரச்சனை இல்லை, ஹெல்த்தாக இருக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு சிக்கலும் இல்லை. பிள்ளைகள் எல்லாம் செட்டில் ஆகினா ஒரு சிக்கலும் இல்லை. நீங்கள் அதாவது வந்து பேசி கல்யாணம் செய்தீங்களா அல்லது லவ் பண்ணி செய்தீங்களா? பேசி கல்யாணம் செய்து படிக்க ஒரு அப்படி எதுவும் இருந்ததா? அப்படி ஒன்றும் இல்லை. பட் நான் படிக்க இந்த மிஸ்ஸஸ் வந்து ஒரே ஸ்கூல் தான் படிச்சுனாங்க. 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படிச்சு. பட் அவ தெரியாது உங்களுக்கு? என்ன தெரியாது. பட் எனக்கு என்ன அவ தெரியும், பட் என்ன அவ என்ன தெரியாது. உங்களே அவருக்கு தெரிஞ்சிருக்குது, ஆனா நீங்கள் அவ தெரியல. எப்ப தெரிஞ்சு கொண்டியல்? பெண்ணு கல்யாணம் மாப்பிள்ளையா போய் பேசிய முடிச்சு அவ்வளோ முடிச்சு வந்தப்பறம் என்னண்டா இப்ப வளமையா என்ன நடக்கிறது தெரியுமோ? வளமையா ஒரு மாப்பிள்ளை கட்டாயம் பொம்பளைய பார்க்க ஒண்ணு நிற்பான். என்ன அது இயல்பானது தானே? இப்ப நாங்களும் அப்படிதான் செய்தோம். அப்ப நீங்கள் பொம்பளைய பார்க்க ஒண்ணு யோசிக்கலையோ? பொம்பளை நாங்கள் அதாவது எங்களுக்கு சொந்த சொந்தக்காரெல்லாம் பேசி செய்தது. அப்போயே நாங்கள்
பொம்பளையை பார்க்க வயசே முடிக்க ஆண்டே போய் பொம்பளையை பார்த்தா இல்லை. அது அண்டு தான். அதுக்கு முதல் பார்க்க இல்லை. அதுக்கு முதல் பார்க்க இல்லை. அது அந்த காலம் ஐயா ஒரு வித்தியாசமான காலம். ஆனால் உங்களோட இது அதாவது நீங்கள் பெற்றோர் செய்த மாதிரி பெற்றோர்கிட்ட சொல்லு கேட்டு அதன்படியாக நடந்து அதன்படி செய்ய கொண்டு வருது. ஆனால் இப்போ அப்படி இல்லை தெரியுமா உங்களுக்கு? இப்போ உடனே பொம்பளையை பார்க்கணும், சரி பிடிச்சு விட்டா உடனே கல்யாணம். அப்போ அப்படி இல்லை. ஒரு பொம்பளையை பார்க்குறேன்னு சொன்னால் அது சொல்லுவாங்க எத்தனையோ செருப்பு தேய்மென்னு சொல்லுவாங்களே. அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுடையும் ஒரு வாழ்க்கையிலையும் ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இப்படித்தான் வாழ வேணும், இந்த குடும்பத்தில் இப்படித்தான் கொண்டு போகணும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீங்க. அப்படியான எதிர்பார்ப்பு இருந்திருக்கு? ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. நாங்கள் அதாவது நாங்கள் தொழில் செய்திருந்தாங்க. இதே தொழில் தான் தொழிலையும் செய்தோம். பாட்சிலையும் பெரிய கடை. அப்போ அப்போ 40 வயது அப்புறம் தான் ஸ்கூலில் முடிச்சு நான் பிஸ்னஸ் வாங்கினான். அதுக்கு முன்னாடி என்ன அண்ணன் மேலே 2 பேர் இருந்தவர். அப்படிதான் டீல் பண்ணுறது. அது அப்பா அவரும் இதோ அவருக்கு அப்பா தான் டீலிங் இதுதான். பட் காரோட ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாது. அப்பா காரோட தெரியாது. நீங்கள் பழகிட்டீர்கள். நான் கேட்டுக்காரன் என்னன்னு சொன்னா இப்போ அதே மாதிரி தான் நம்ம சில விஷயங்கள் அப்படித்தான். சில பேருக்கு அந்த தொழிலோட ரீதியாக இருக்கும் சில விஷயங்களை அந்த தொழில் ரீதியாக செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அப்பாவுக்கு அப்படி ஏற்பட்டிருக்கு. ஆனா நீங்கள் கட்டிக்காரரா இதற்காக செய்ய வேண்டிய ஆசையில் செய்திருக்கு. நல்ல விஷயம், நல்ல விஷயம். உங்களோட பொழுதுபோக்கு அந்த காலத்தில் உள்ள பொழுதுபோக்கு எப்படி இருந்தது? அந்த காலம் பொழுதுபோக்கு இருந்தால் இப்போ ஸ்கூல் டைமில் ஸ்கூல் அது முடிஞ்ச பிறகு பேருந்து இப்படி லைப்ரரி மற்றது சினிமா படங்கள் அந்த நேரம் பார்க்குறீங்களோ? அந்த சினிமா படம் பார்த்தேன். என்ன படங்கள் அப்படி கூடுதலாக பார்க்குறீங்க? நாட்டு படங்கள் அநேகமாக எம்ஜிஆர், சிவாஜி அப்படி அந்த நேரம் எம்ஜிஆர், சிவாஜி தானே கூடுதலாக நடிச்ச படங்கள். அப்படி படங்கள் இப்போ எம்ஜிஆர் தான் ஓடிக்கொண்டிருக்கு. பார்த்துருந்தாங்க. அப்போ எம்ஜிஆரில் ஒரு சின்ன விருப்பம் இருக்கு. எம்ஜிஆர் ஒரு விருப்பம். பட் ஜெமினி கணேசன் ஓல்டு ஆக்டர்ஸில் அந்த நேரத்தில் சொல்லுவாங்களே என்னன்னு சொன்னால் திரைக்கு அழகானவங்கன்னு சொல்லுவாங்க. திரைக்கு அழகானவங்கள் வந்து சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் இவங்கெல்லாம் திரைக்கு அழகானார்கள். அப்போ அந்த நேரம் நாங்கள் நீங்களும் சரி நாங்களும் சரி அந்த நேரம் திரையில படம் பார்த்தோம். அப்போ திரையில படம் பார்க்குற போது அந்த திரையினுடைய பார்த்த படங்கள் இன்றைக்கும் அந்த காட்சியில் அப்படியே நினைவில் நிற்குது. அதே மாதிரி உங்களுக்கு நிற்குமே. அப்ப அப்படி இப்ப டிவியில பாக்குறவங்க இன்றைக்கு பார்த்த விட நாளைக்கு மறந்து போடும். அப்ப நீங்கள் ஒரு அநேகமா எம்ஜிஆர் படங்களை விரும்பி பாக்குறீங்களா அல்லது எல்லாத்தையும்? எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், முத்துராமன், விஜயசங்கர், ஓமாமா அதெல்லாம் பார்த்துருக்கேன். நம்பியார் நம்பியார் வில்லன் நினைக்கிறேன். படங்கள்லாம் பார்க்கலாம். அப்போ அது பொழுதுபோக்காக சில படங்களை பார்த்துருக்கோம். வாழ்க்கையில் சரியான முறையில் நீங்கள் நல்ல துணைவியை தேடிக்கொண்டீர்கள். என்ன நல்ல பிள்ளைகளையும் உங்களுக்கு பிறந்திருக்கணும். அந்த பிள்ளைகள் உங்களை பார்க்குறது அல்லது பிள்ளைகள் நீங்கள் போகிறது அப்படியான பிரச்சனைகள் எதுவும் இருக்கா? பிள்ளைகள் போகும் பார்த்து பிரச்சனை இல்லை. இப்போ மூத்தர் வந்து பிள்ளையாக போயிட்டார். அது போய் இப்போ 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷம் ஆச்சு. அமெரிக்கா வந்து போயிருக்கிறார். கல்யாணம் முடிஞ்சுக்கிட்டு ஒரு 6 மாதம் கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் பேசி கொண்டிருக்கோம். நீங்கள் இதுவரை காலமும் ஒரு நல்ல பொழுதுபோக்காக இருந்தது, நல்ல குடும்பம். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் மொத்தமாக? 4 ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை. ஒரு ஆம்பளை பிள்ளை மூலம் போயிட்டார். என்ன நடந்தது? அது வந்து நாங்கள் விட்டு ஓடினாங்க தானே இந்த யுத்த காலத்தில். அப்போ போய் பழையில இருந்தாங்க. பழையில இயக்கச்சியில் இருந்தாங்க. அப்போ அங்கே பிள்ளைகள் மூளைக்காய்ச்சல் வந்துச்சு. அப்போ சிறு ஹாஸ்பிட்டல் தான் பாட் பண்ணாங்க. நான் தான் வச்சுருந்தேன். ஐயோ பட் அவர் இதாக போச்சு. போயிட்டார். அப்போ ஒரு ஆம்பளை பிள்ளை 3 ஆம்பளை பிள்ளை இருக்காரு. எத்தனை வயது மோசம் போயிட்டு? ஒரு 12-13 வயது. சின்ன பிள்ளை. அது இந்த காலத்தின் பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லையா, எல்லாருக்கும் இந்த சோதனை கிடைச்சிருக்குது. என்ன செய்யறது? ஆனால் இப்போ என்னண்டா அந்த நாங்கள் ஒன்று இழந்துட்டோம் அதில் மனதை கையை விட்டோம்னு சொன்னால் நாங்கள் வேறு ஒன்றும் செய்யலாது. மனதை திடப்படுத்தி எங்களோட வாழ்க்கையும் சரியான முறையில் கொண்டு போய் என்னென்ன மாதிரி செய்து கொண்டு போகணும். அப்படி செய்து கொண்டு போகிறதால தான் நாங்கள் ஓரளவு நிம்மதியாக போக வேண்டிய. பாருங்க, ஒரு துக்கம் அல்லது துயரம் எங்களுக்கு வந்துட்டேன்டா அதை நினைச்சு கொண்டு இருக்கிறதால எந்த பிரயோசனம் இருக்கோ? ஒரு பிரயோசனம் இல்லை. மற்றது இதயம் தாங்குற இதயம் என்று சொல்லுவாங்க. அந்த இதயம் எல்லாருக்கும் ஆண்டவன் கொடுத்தா தான் அந்த மாதிரி கொண்டு போகலாம். நீங்கள் நீண்ட காலமாக இந்த இதுகளை செய்கிறது உங்களுக்கு மனதுக்கு திருப்தியான ஒரு விஷயமா இருக்கா?
இது எங்களுக்கு டீல் பண்ணி எங்களுக்கு இதை ஒரு ஆசை உண்டாயிட்டுது. ஓ அப்போ இதே டீலிங் தான் நான் செய்திருந்தேன். இப்போ மாதிரி பிள்ளைகளும் செய்யக்கூடிய அளவில் அவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கணும் செய்யணும். மூத்தரும் டிரைவர் மெக்கானிக்காக செய்கிறார். நல்ல விஷயம் நல்ல விஷயம். மற்றதும் டிரைவிங் எல்லாம் இருக்குது. மற்றதும் கார் 3 ஆம்பளை பிள்ளை இருக்கணும். அதெல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டார். இப்போ ஒரு ஆண் பிள்ளை இருக்குது. மற்ற மூத்த முடிச்ச கொஞ்சம் காலம் தானே. மற்ற மகளுக்கு கல்யாணம் முடிச்சது 5 பேருக்கும் பிள்ளைகள் இல்லை. இங்கிலாண்டில் இருக்கலாம். அப்படி எல்லாம் ஒற்றுமையாக இருக்கு. அப்போ இடக்கிட்ட வந்து பார்க்குறீங்களோ? வந்து பார்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு அங்கே போகக்கூடிய சந்தர்ப்பம் பெறாதோ? சந்தர்ப்பம் கேட்டும் நான் போகவில்லை என்றால் இயலாது. பட் ட்ராவலிங் உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ எத்தனை வயது? 77+. பரவாயில்ல. இப்போ இப்பவும் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்குது. அப்படிதான் இப்போ எங்களோட மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கொண்டால், நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் இப்பவும் நாங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ளலாம். டிவியில் இப்போ வார நிகழ்ச்சிகள் இருக்குது தானே, நிகழ்ச்சிகள் என்ன நாடகங்கள்லாம் கூட பார்க்குறதோ? நாடகம் எளிதாக பார்த்தோம். இப்போ நாடகம்லாம் ஒன்றும் பார்க்குறேன். ஷோ படம் தான். படம் தான். இப்போ என்ன இந்த பழைய படங்கள் போடுறாங்க போல? பழைய எம்ஜிஆர், சிவாஜித்து, ஜெமினித்து, சரோஜாவி, அப்படி இப்படியே நம்பியார், அசோகன், பழைய படங்கள் ஒரு 2 வீக்ஸாக பழைய ஏதோ ஒரு என்ன படத்திருவிழாவோ ஏதோ திருவிழாவோன்னு சொல்லி போடுறாங்க. நானும் ஒரு சில படம் பார்த்த ஞாபகம் கிடைக்குது. திருவிழா தான் போடுறாங்க டிவியில். பழைய படங்களில் கருத்து இருந்தது, மற்றது நடிப்பு இருந்தது, மற்றது அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாகவும் இருந்தது. ஆனால் இப்போதைய படங்களில் அது கூடாதுன்னு இல்லை, நல்லதில் இருக்குது. ஆனால் அதை பார்த்த உடனே அதை நினைவில் வைக்கக்கூடிய இதுகள் இல்லை தானே. பழைய படங்கள்ல அநேகமாக எல்லா பாடல்களும் உங்களுக்கு இந்த மறக்க முடியாத பாட்டுகள் எதுவும் இருக்கா? அப்படி பாட்டுகள் பாட்டுன்னு சொல்லிடாது. பட் நான் இப்போ எல்லா ஆக்டர்ஸோட பார்க்குறேன். அப்போ எல்லா பாட்டு படத்தை பார்த்து எல்லாத்தையும் ஓரளவு ரசிச்சு கொள்றது. அந்த நேரத்தில் கூடுதலாக பாடினது சவுந்தரராஜன், கோவிந்தராஜன், ஸ்ரீனிவாஸ், இவையெல்லாம் கூடுதலான பாட்டுகளை பாடுறது. நல்ல பாட்டுகள், உண்மையில் நல்ல பாட்டுகள், நீண்ட காலமாக மக்களுடைய மனதில் நின்ற பாட்டுகள். இதுகள் எல்லாத்தையும் அந்த காலத்தில் நாங்கள் ரசித்து பார்த்து எல்லாம் செய்தாங்க. இந்த காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பழைய படங்களை பார்க்குறேன்றால் பெரிய கஷ்டம். இப்போ இந்த டிவியில் போடுறாங்க, அதை பார்க்கக்கூடியா இருக்குது. அப்போ அதில் படம் பண்ணால் ஓடிக்கொண்டிருக்கு எம்ஜிஆர் படம். என்ன படம்? காவல்காரனும் இன்னொரு படம். காவல்காரன் நல்ல படம் போடுது. நேற்று வந்து படம் ஓடிக்கொண்டிருக்கு. டெய்லி நிறைய படம் போடுறாங்க, பிரச்சனை இல்லை. எல்லா படங்களும் பார்க்கக்கூடியே இருக்குது. அப்போ அதுலேருந்து கொஞ்சம் உங்களுடைய அந்த சிந்தனையை ஒரு படம் வச்சு அந்த பொழுதுபோக்கிலேயே உங்களுடைய இதில் கழிச்சு கொள்ளக்கூடிய இருக்கല്ലോ என்ன? அப்படித்தான் ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கணும், அல்லது துக்கமாக இந்த எங்களோட வாழ்க்கையில் துயரத்தை வச்சு கொண்டு இருக்கக்கூடாது என்று அந்த பக்கத்தில் கொஞ்சம் நாங்கள் கவனமாக இருக்கோம். மற்றது இந்த எதையும் நாங்கள் யோசிச்சு விட்டால் இப்போ உங்களுக்கு அநேகமாக ஒரு வருத்தமும் இல்லை தானே, சந்தோஷம். சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது, மற்றது சுவர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. குளிச்சல் பாய்க்கிறீங்களோ? அதுகளை கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்கலாம். அதுகளை குளிச்சலையும் கொஞ்சம் கண்டபடி கூடுதலாக பாய்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீர்கள். ஓவராக போட்டால் தான் பிரச்சனை வராது. நல்ல விஷயம். அப்போ உங்களோட ஆரம்ப காலத்தில் நீங்கள் இந்த பார்ட்ஸுகளை எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இப்படியே வளர்ந்து உங்களோட குடும்பத்தை எல்லாத்தையும் வளர்ந்து வைத்து இவ்வளவு தூரத்துக்கு வந்தது ஒரு பெருமையான விஷயம் ஐயா. ஏனெண்டா அதாவது சொல்லுவாங்களேண்டா, ஒரு நல்ல வேலை கிடைக்காத போதும் கூட இந்த பார்ட்ஸுகளை விற்கணுமென்று அதை நம்பி நீங்கள் வாழ்ந்துருக்கிறீங்களே, அது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். அதில் உண்மையில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுடைய முயற்சி. அதாவது இவ்வளோ காலத்துக்கும் அப்பருக்கு பிறகு உங்களோட அப்பாக்கும் பிறகு அப்பருக்கு பிறகு நீங்கள் இப்படியான விஷயங்களை நீங்கள் செய்து இவ்வளவு காலத்துக்கும் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஒரு சந்தோஷமான விஷயம். இதை இப்போ நீங்கள் தொடர்ந்தும் செய்யறதுக்கு ஆர்வமாக இருக்கிறீங்களா? மற்றது இந்த பார்ட்ஸுகளை நீங்கள் தேடி போடுறீங்களா, அல்லது பார்ட்ஸுகள் உங்களுக்கு
கொண்டு தருவீங்க. தேடி போய் தான் உதாரணமாக இந்த கார் இருக்குது, ஓ இந்த காரை போய் நாங்கள் வாங்கினா தான் பார்த்தாக்கலாம். ரைட் ரைட். அப்போ நான் போய் பார்த்து தேடி பிடிக்கும். தேடி பிடிச்சி இல்லாட்டா உங்களுக்கு அதுக்கு வெளியே பிடிக்க முன்னுக்கு இப்படி ஆக்கள் இருக்காங்க, இப்படி காரம் நிற்குது, இப்படி காரம் நிற்குது சொல்லுவாங்க. அப்போ அது போய் பார்த்துக்கிது காய்ச்சி அரேஞ்ச் பண்ணி வெளியே பேசி கொண்டு வேண்டியதான். கொண்டு ஓடிக்கொண்டு வரும், இந்த ஓடிக்கொண்டு அதை ஏற்றிட்டு வர அப்படி. இப்போ நீங்கள் உங்களுக்கு கட்டுப்படியானதான் இதுக்கு செய்யலாம். இப்போ கட்டுப்படியானதை கொண்டு வந்து அதால ஏதாவது நட்டம் அடைஞ்ச சம்பவங்கள் இருக்கா? நட்டம் அடைஞ்சான்னு சொல்லி ஒன்றுமில்லை ஆனால் இப்போ ஏதோ ஒன்றை செய்கிற போது லாபம் கிடையாது தானே செய்ய வேணும். மற்றது ஒரு தரையும் பாதிக்காமலும் செய்யும். சாமங்களும் வந்து பேண்ட் இருக்கும், சொக்காக இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ சில சாமான்கள் உங்களுக்கு அவசியமாக தேவை என்று சொன்னால், இப்போ ஒருத்தர் நான் வந்து கேட்டுட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்க, அவசியமாக தேவை என்று சொன்னால் உங்கள்கிட்ட இல்லாட்டா நீங்கள் வேறு யார்கிட்டையும் எடுத்து கொடுக்குற பக்கம் இருக்கும். நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஏன்னா உங்களை தேடி ஒரு வாடிக்கையாளர் வந்துட்டால் அவரை வேறு அலைய விடாமல் அவர் வேறு யார்கிட்ட இருந்து அந்த கொடுக்குறது, அது எல்லார்கிட்டையும் உள்ள ஒரு பண்பு, அந்த பண்பு எல்லாருக்கும் இருக்கவும் வேணும். நல்ல இல்லாட்டி வேறு ஃப்ரெண்ட் ஒன்று இருக்கலாம். எங்கே இருக்கிறார்? மாமலஞ்சந்தியில் என்ன பேர்? ரெட்ன சவால் பேர். ரெட்ன சவால் கார் டீலிங் தான். அதாவது பேர் சட்டை பட்ட பேர். உங்களோட வயது வயது கூட தான் பட்ட ஜங்காக இருக்கிற பிள்ளை இங்கிலாண்டில் இருக்கணும். அவரும் டீல் பண்ணுறா கார் டீலிங். அது மாதிரி சுகுந்தா படிக்கிறதுக்கிட்ட வர இருக்கிறேன். அப்போ பரவலாக எல்லா இடத்தையும் ஒரு ஆக்களை வச்சிருக்கோம். சரியான வேலையா? சாமான் எடுத்து கொடுத்து வந்தால் இல்லை நாளை வாங்க சாமான் இல்லைன்னா அந்த சாமான் வாங்கி நான் ஒரு ப்ராடக்ட் வச்சு கொடுக்க வேண்டியது. மற்றது அந்த சாமானை கொடுக்குற போது இப்போ நான் வாரண்டு வச்சுக்கொள்ளும், உங்களை எனக்கு உங்களை தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சவரை என்ன கூட்டிகிட்டு வாரேன். வர்ற போது அவர் அதுக்குள்ளே ஒரு கமிஷன் வைக்க பார்ப்பாருல்லோ, அது இயல்பாக நடக்கிற விஷயம் தானே. அப்போ அது சம்பந்தமாக நீங்கள் எதுவும் அவருக்கு இது சம்பந்தமாக அவரோட கதைச்சி எல்லாம் டீல் பண்ணி ஏதாவது ஒன்று செய்கிறீங்களோ இல்லை? அப்புறம் நான் வந்து நீங்களே வாழ்க்கைன்னு சொல்லுங்க, நீங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு போகணும். அதனால இப்போ இல்லை, அது ஒரு ரெண்டு கஸ்டமர்ஸ் எடுத்து உங்களுக்கு நான் சாப்பிட மாட்டோம். அப்போ அவர்கிட்ட பில்லையை பார்க்க கொஞ்சம் கூட வச்சு கொடுத்தா தான் உங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும், எனக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். என்னுடைய காசு அவனுக்கும் உதவி செய்யணும். அப்போ பார்த்து அப்போ அதை கொடுக்குற போது நல்லவர்களை தான் கொடுப்பீங்க. கூடவர்களை கொடுத்தா பேருந்து அடுத்த வர மாட்டான். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கല്ലോ, அது காசு கூட்டினாலும் பரவாயில்ல, நல்லவர்களாக கொடுக்கணும். நல்லவர்களாக கொடுத்தா தான் மீண்டும் மீண்டும் வந்து ஆக்கள் வருவினோம். அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ தொடர்ச்சியாக அதை செய்கிறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. நல்ல விஷயம். அப்போ இப்படி செய்து கொண்டு நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய சகோதரங்களோட நீங்கள் வளர்ந்தீங்கள் தானே, வளரக்க சகோதரங்கள் உங்களை எப்படி பார்த்தாங்க? இல்லை இப்படி என்னென்ன சாப்பாடுகளை சாப்பிட்டீங்களா அந்த நேரத்தில்? அந்த நேரத்தில் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பாடு வச்சியோ அதோ மீனோ மிளகறியோ அந்த நேரம் பிள்ளை சமைச்சு தந்து நாங்கள் பிள்ளைய கொடுத்து பிள்ளைய ஆளாக்கி பிள்ளைய ஸ்கூல் கொண்டு விட்டு நாங்கள் போய் பிஸ்னஸுக்கு போய் பின்ன வந்து பிள்ளைய லீவ் கூட இருந்து அப்படியே எல்லாம் செய்தாங்க. அந்நேரம் சொல்லுவாங்க ஐயா, இப்போ இந்நேர சாப்பாட்டுக்கும் அந்நேர சாப்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னால் அந்த நேரம் இயற்கையான சாப்பாட்டை தான் சாப்பிட்றாங்க. அதாவது வந்து குரக்கன் தினை மற்றது ஒடியல் புட்டு இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிட்டாங்க. அப்போ இப்போ அது இல்லை, அது இல்லை மட்டும் இல்லை, அது பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் சாப்பிடாது. அப்போ நாங்கள் அந்நேரத்தில் சாப்பிட்ட சாப்பாடு தான் இன்றைக்கு எங்களை இப்படி கொஞ்சம் நிமிந்து நடக்க வச்சிருக்கு. அந்த நேரம் பனங்க களியா இருந்தாலும் சரி, என்ன பனங்கா பணியாரம் இருந்தாலும் சரி, ஒடியல் புட்டை இருந்தாலும் சரி, பனங்காட்டு எல்லாம் கிடைக்கும். அப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இப்போ அருமை பெருமை, இப்போ அருமை பெருமை. இப்போ வெளிநாட்டுக்காரன் வந்து அதை எடுத்து கொண்டு போறான், நாங்கள் அதை பார்க்குறேன், அதை பார்க்குறேன். எங்கட நாட்டிலுடைய அந்த சாப்பாடு நல்ல சாப்பாடை சாப்பிட்றேன். ஏன்னு அதோட மகத்துவம் தெரியாது. இப்போ இப்போத்தைய பிள்ளைகளுக்கு அது மகத்துவம் தெரியாது. அதால தான் எங்கட பிள்ளைகளுக்கு இந்த சின்ன சின்ன வருத்தங்கள் வந்து சேரும். அது மட்டும் இல்லை, நாங்கள் இந்த ஒரு போர்ச்சூழலில் வளர்ந்துட்டோம் இல்லை, அந்த கெமிக்கல் எல்லாம் சேர்ந்து மற்றது இப்போ அநேகமாக எல்லாம் மருந்தடிச்ச சாப்பாடு தான். வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, மாம்பழமாக இருந்தாலும் சரி, பலாப்பழமாக இருந்தாலும் சரி, எல்லாம் மருந்தடிக்கிறான். அப்போ அதாலையும் எங்களோட உடல் பாதிக்கப்படும். இப்போ உதாரணமாக வெஜிடபிளோ இந்த சாமானும் மருந்தடிச்சு தான் கொடுக்குறாங்க. கமக்காரன் வந்து மருந்தடிக்கிறான். உதாரணமாக மரவள்ளிக்கிழங்கு இருக்குது, அதுக்கும் மருந்தடிக்கலாம். உருளைக்கிழங்குக்கும் மருந்தடிக்கலாம்.
கத்திரிக்காய் வழக்கு அது எல்லாத்துக்கும் மருந்து போடுறோம் அப்புறம் போட்டால் தான். மற்றது இப்போ ஓரளவையா அந்த மருந்துலேருந்து விலகி இயற்கை உரத்தை பாய்க்க சொல்லி வந்திருக்குது. அப்போ சில பேர் இயற்கை உரத்தை பாவிச்சு நல்ல இதெல்லாம் செய்கிறாங்க. அப்போ அதுகளை நாங்கள் வாங்கி சாப்பிட்டா எங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் நாங்கள் என்னத்தை சாப்பிட்டோமோ அதை சாப்பிட்டு வளர்ந்தபடியால் நாங்கள் நல்லா இருக்கோம். இந்த பிள்ளைகளும் இதுகளை செய்தால் இந்த வருத்தம் இல்லாமல் இருக்கலாம். அப்போ அது சாப்பாடு இப்போ கொஞ்சம் இருக்குது இல்லாமல் இல்லை. அந்த ஒளியலோ மற்றது புழுக்கொழியல் மற்ற குளக்கந்தினை விறகு எல்லாம் இப்போ இருக்குது. பட் முந்தைய போல தொகை அடுக்க. மற்றது என்ன பண்ணுறையா இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் நீண்ட காலமாக அதை காண இல்லை. கருப்பணி அது ஒரு நல்ல சாமான். கருப்பணி நல்ல சாமான். இப்போ அந்த கருப்பணியை அவங்க செய்கிறது என்றால் அவங்கள பிஸ்னஸுக்கு இதாக போகுது அதை விட்டுட்டாங்க. சொன்னாலும் இருக்குது. ஆனால் கருப்பணி ஒரு நல்ல சாமான். அது ஒரு தண்ணீர் மாதிரி தான் குடிக்கலாம். அது என்ன சொல்லுவாங்க, அது இப்போ அது ஒரு மது இல்லை. அதை நாங்கள் கஞ்சி காய்ச்சலாம், மாங்காய் போட்டு குடிக்கலாம். நான் எங்களோட பழையில தான் எங்களோட மாமியாக்கள். அப்போ நான் படிக்கிற காலத்தில் போய்க்க எனக்கு கருப்பணி வாங்கி தருவேன். நல்ல சாமான், நல்லா குடிப்பேன். பழைய தோட்டம் இருந்தது, திருந்தோட்டம் நான் வெட்டு போட்டேன். இப்போ போய் வர பிரச்சனை எங்க பழையிலையோ பழையில தர்மக்கழனி தர்மக்கழனி தெரிந்து உள்ளுக்கு போகணும். உள்ளுக்கு போனால் ஒரு 100 பேர் இருந்தார். எல்லாம் தினமுள்ள வச்சு காய்க்கிறது நாங்கள் அப்படியே வித்து பண்ணணும். பார்க்கமே கால் இல்லை, அதான் பிரச்சனை. வேறு ஒன்றும் இல்லை. இருந்திருந்தா கொஞ்சம் வருமானம் வரும். விற்றா பிள்ளைகளுக்கு இழப்பு தான், எனக்கு இழப்பு தான். அது கொஞ்சம் பொருளாதார சிக்கலுக்காக தான் வருமானம் ஞாபகம் எடுத்தாங்க. உதாரணமாக அங்கே கிழங்கு எல்லாம் போட்டுக்கிட்டு எடுக்கிறாங்க. கிழங்கு போட்டால் இங்கே பழங்களாக மெல்லிச்சு. மண்ணு நல்ல மண் தானே. மண்ணு நல்ல மண். மற்றது பனங்காயம் எடுக்கக்கூடிய இடம். அது பெரிய பாத்தியில போட்டு ஒரு நாள் கணக்காக கிண்டும் பழங்களாக எடுத்து பசுமையாக கொண்டாடுறோம். அப்படின்னா செய்து செய்து முடிஞ்சு. நல்ல விஷயம். பிள்ளைகள் பார்க்கமே அழில்லாதெல்லாம் இவ்வளோ வந்தது. அவைகள் இங்கே இருந்திருந்தா இதெல்லாம் பார்த்து உங்களோட சந்தோஷமா இருந்திருக்கலாம். மற்ற பிள்ளைகள் நாங்கள் செய்து கொண்டு எல்லாம் இருக்கிறார்கள். நான் ஒரு அப்பான முறையில் பிள்ளை இருக்கிறீங்களா? சரி ஐயா. இப்போ என்னென்னா நான் ஒரு பார்ட்ஸ் எடுக்கிறது தான் வந்தது. அப்போ உங்களோட இந்த விஷயத்தையும் பயந்தோட சந்தோஷம். நாற்கால் போயிட்டு படிக்க கூட்டிக்கொண்டு வரேன் தான் தெரியும். என்ன பார்ட்ஸ் ஏதோ ஒரு பார்ட்ஸ்ன்னு சொன்னால் நான் கூட்டிக்கொண்டு வந்தால் தான் தெரியும். நான் பேருக்கா நம்ம நான் பார்த்து சரி பார்த்து எடுப்போமே. ரைட். அது என்ன நாங்களே அறிமுகமாயிட்டேன் தானே, பிரச்சனை இல்லை.